மருந்துகள் பற்றிய பொதுவான சந்தேகங்கள் குறித்து இருதய நோய் நிபுணர் டாக்டர் துர்கா தேவி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். டாக்டர், மருந்து என்ன? மருந்தோட பயன் என்ன? மருந்துனா நம்மளுடைய நோயை சரி பண்றதுக்கு, வலியை குறைக்கிறதுக்கு, நோயிலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு, இருமல், ஜுரம், சளி, வலி எதுவா இருந்தாலும் அதை சரி பண்றது தான் நம்ம மருந்துன்னு சொல்றோம். டாக்டர், உலகத்துல கண்டுபிடிச்ச முதல் மருந்து என்ன? நம்ம காலகாலமாக நிறைய மருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லைக் பிஃபோர் மாடர்ன் மெடிசன், அதாவது இந்த மாடர்ன் மெடிசன் வந்து ப்ராக்டிஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே பல நூற்றாண்டா நம்ம நாட்டில் வந்து ஆயுர்வேதா இருக்கு, சித்தா இருக்கு, அதே மாதிரி சைனீஸ்லயும் சில மெடிசின்ஸ் எல்லாம் இருக்கு. முக்கியமாக வந்து வலிக்காக, அப்புறம் வந்து ஜுரம், அப்புறம் வந்து சில நோய் எதிர்ப்புக்கு இந்த மாதிரிலாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சாதாரணமாகவே நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். லைக் மஞ்சள்லேருந்து, வேப்பிலையிலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ ஆனால் மாடர்ன் மெடிசன் அப்படின்றது பார்த்தோம்னா நிறைய வந்து நம்ம பிளான்ட்லேருந்து, ஃபங்கஸ்லேருந்து, அப்புறம் இந்த மாதிரி டெரிவேட்டிவ்ஸ் கூட நம்ம வந்து மாடர்ன் மெடிசன் வந்து நம்ம கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து மாடர்ன் மெடிசன் வந்தது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 225 வருஷத்துக்கு முன்னாடி மார்ஃபின், அதாவது வலிக்கு யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அந்த மருந்து வந்து அந்த ஓபியம் டெரிவேட்டிவா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பியூரிஃபை பண்ணி மார்ஃபின் மருந்து வந்து அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மாடர்ன் மெடிசன் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் பார்த்தோம்னா பெனிசிலின், அது வந்து கண்டுபிடிச்சு ஒரு 100 வருஷம் ஆகுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மாடர்ன் மெடிசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 100 வருஷத்துக்குள்ள நம்ம வந்து ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சது தான். அதுல வந்து நிறைய மருந்துகள் வந்து பழைய மூலிகைகள்ல இருந்து, பழைய வந்து நிறைய மருந்துகள்ல இருந்து கூட நம்ம வந்து டெரிவேட்டிவ் எடுத்திருக்கோம். மற்றதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது தான். டாக்டர், மருந்தோட வரலாறு சொல்ல முடியுமா? எங்கிருந்து ஆரம்பிச்சு இப்ப இங்க வந்திருக்குன்ட்டு? மருந்து வந்து நம்ம வந்து இப்போ ஒரு 100 வருஷமா தான் மாடர்ன் மெடிசன்ஸ் வந்து ரொம்ப வந்து டெவலப் ஆயிருக்கு. அதுல பார்த்தோம்னா நம்ம தேவைகளுக்கு ஏற்ப எந்தெந்த நோய் இருக்கோ அதை எப்படி தீர்க்கிறதுன்னு சொல்லிட்டு பல விதமான ஆராய்ச்சி பண்ணி மருந்து கண்டுபிடிக்கிறோம். அது அந்த மருந்து கண்டுபிடிச்சு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அனிமல்ஸ்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. அனிமல்ஸ்ல எந்த பாதிப்பும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அவங்களுக்கு ஒன்றும் ஆகல, நல்லா தான் இருக்கு, எந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் பெருசா இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து வாலண்டியர்ஸ், ஹெல்தி வாலண்டியர்ஸ், ஆரோக்கியமா வாலிபமா இருக்க மனிதர்களுக்கு வந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ரியல் வேர்ல்ட் லைஃப்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அதனோட எஃபெக்டிவ்னஸ் பார்ப்பாங்க, சைடு எஃபெக்ட்ஸ் பார்ப்பாங்க. எல்லாம் பார்த்து நிறைய பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா இட் வில் கம் டு பிராக்டிஸ். இந்த ப்ராசஸ் வந்து குறைஞ்சபட்சம் வந்து 10-15 வருஷம் எடுக்கும். ஒரு மருந்து வந்து மார்க்கெட்டுக்கு வருதுன்னா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிற இடத்துல இருந்து அது பலவிதமான ரிசர்ச்க்கு உட்படுத்தப்பட்ட அதனுடைய எவ்வளோ பெனிஃபிட் இருக்கு, எவ்வளோ ரிஸ்க் இருக்கு, பெனிஃபிட் வந்து பல மடங்கு இருந்தாதான் வந்து நம்ம வந்து பயன்பாட்டுக்கே வருது. டாக்டர், ஏன் நம்ம சில மருந்தை வந்து மாத்திரையா எடுக்கிறோம், சில மருந்து வந்து டானிக்கா குடிக்கிறோம், சில மருந்து இன்ஜெக்ஷனா எடுக்கிறோம்? மாத்திரையா வந்து சாப்பிடுறது வந்து சௌகரியம், ஆனா சில மருந்து வந்து மாத்திரையா நம்ம கொடுக்க முடியாது. நரம்புல இருந்து, மசில்ல இருந்து, பிரெயின்ல, பல விதத்துல, லிவர்ல, அந்த மாதிரி பல விதத்துல ஆக்ட் பண்ற மருந்து உண்டு. டாக்டர், நாம ஏன் சில மருந்தை வந்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி எடுக்கிறோம், சில மருந்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுக்கிறோம், சில மருந்து வந்து சாப்பிடும் போது எடுக்கிறோம்? அது வந்து உடம்புல வந்து பயோ அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம மருந்து சாப்பிட்டோம்னா ஓரளவுக்கு அதுல வந்து ஒரு 70% 90% அந்த மாதிரி நம்ம உடம்புல போய் சேரணும். அது நம்ம சர்க்குலேஷன், ரத்தத்துல போய் கலக்கணும். ஸோ அப்ப நல்லா வந்து அது வந்து அப்சர்வ் ஆனாதான் நம்ம வயிறுல இருந்து அது நம்ம வந்து ஃபுல்லா வந்து நம்ம உடம்பு ஏத்துக்கணும். ஸோ அது வந்து நடக்கணும்னா சில மருந்து வந்து பார்த்தோம்னா சாப்பாடு பொருளோட சேர்ந்து நமக்கு ஜீரணம் ஆகாது, அது உடம்புக்குள்ள போகாது. ஸோ அதனால நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சில மருந்து வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் தன்மை உடைய மருந்தெல்லாம் என்ன பண்ணும்னா சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டாதான் நல்லா ஜீரணமாகும், நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ அதனால அதை பொறுத்து அந்த மருந்து வந்து நம்ம உடம்புல வந்து எப்ப சாப்பிட்டா நல்லா சேருமோ அதை பொறுத்து we make a decision on that. முன்னாடி சாப்பிட்றதா பின்னாடி சாப்பிட்றதா. அதே மாதிரி சுகர் மாத்திரைலாம் சிலது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டாதான் அது பெட்டரா வேலை செய்யும். அது பொறுத்து அந்த மருந்தோட தன்மையை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இந்த மருந்து பேர் பார்த்தோம்னு பக்கத்துல டோஸ் போட்டுருப்பாங்க 1 mg 5 mg. இதுக்கான பொருள் என்ன, இது ஏன் மாறுது? அந்த மருந்துல வந்து இப்ப அந்த டேப்லெட்ல வந்து ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் சொல்லுவோம். அதாவது அந்த வேதிப்பொருள் என்ன இருக்கோ அதனுடைய வெயிட் என்னன்னு பார்ப்போம். அது 1 மில்லிகிராம்னா என்ன, 0.001 கிராம். ஸோ அதனுடைய பவர் வந்து குறிக்கிறது தான் அந்த 1 மில்லிகிராம் 5 மில்லிகிராம்லாம். அந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்டோட பவர் என்னவோ அது குறிக்கிறது தான் வந்து அந்த டோஸ் தான் வந்து நம்ம 1 mg 2 mg 500 mg 1000 மில்லிகிராம் அப்படிலாம் சொல்றது. டாக்டர், நாம ஏன் சில மருந்தை வந்து காலையில் எடுக்கிறோம், சில மருந்து மதியானம் எடுக்கிறோம், சில மருந்து வந்து சாயங்காலம் எடுக்கிறோம்? மோஸ்ட்லி காலையில மதியம் நைட் அப்படின்னு வந்து இல்லை. இப்போ வந்து
சில மருந்து வந்து நம்ம 3 வேளை கொடுக்குற மாதிரி இருக்கும், சிலது வந்து 2 வேளை குடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப வந்து நம்ம அந்த டியூரேஷன் சம பங்கா பிரிச்சு அதான் கொடுப்போம். ஏன்னா வந்து இப்ப ரொம்ப ஒரு சில மருந்து வந்து 6 மணி நேரம் தான் வேலை செய்யும். அப்ப நம்ம வந்து அது 3 வேளையா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப காலையில மதியம் நைட் அப்படின்னு வந்து பிரிச்சு கொடுப்போம். சிலது வந்து ரொம்ப நாள் வேலை செய்யும், 24 மணி நேரம் 36 மணி நேரம் அப்படி வேலை செய்யும். அப்படி இருக்கும்போது அது ஒரு வேலை எடுத்தா போதும். சில மாத்திரையில வந்து பார்த்தோம்னா தூக்கம் வரும், அந்த மாதிரி மருந்துகள்லாம் நம்ம நைட்டு தான் கொடுப்போம். இப்ப தைராய்டு மருந்தெல்லாம் வந்து நம்ம காலையில எடுத்தாதான் வந்து உடம்புக்கு நல்லது. தைராய்டு ஸ்டீராய்டு சில மருந்தெல்லாம் இருக்கு. ஸோ அது வந்து காலையில எடுக்கிறதுக்கு சொல்லுவோம். அது உடம்புல வந்து நம்ம அந்த பெனிஃபிட் வந்து எப்போ வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கம்மியா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சில மருந்து அப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் அது மோஸ்ட்லி வந்து இந்த 3 வேளை கொடுக்கறது அதெல்லாம் வந்து அந்த மருந்து கொஞ்ச நேரம் தான் வேலை செய்யும்ன்றதை பொறுத்து நம்ம பல முறை எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். டாக்டர், ஒரு மருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாத்திரை, அதுக்குள்ள என்ன இருக்கும்? அதாவது அந்த வேதிப்பொருள் இருக்கு மெயினா. அப்புறம் வந்து சம்டைம்ஸ் வந்து அது நல்லா ஜீரணம் ஆகிறதுக்கு சிலது வந்து அதாவது ஈஸியா நம்ம அப்சர்வ் பண்றதுக்கு உண்டான சில பொருள் இருக்கும். சில சமயம் வந்து ரொம்ப நேரம் வேலை செய்யணும்ன்றதுக்காக அது வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாவும் வச்சிருப்பாங்க, மெதுவா அப்சர்வ் ஆகுற மாதிரி. அந்த மாதிரி எல்லாம் சிலது இருக்கு. ஒரு சில மருந்து ஆசிட்ல டிஸ்ட்ராய் ஆகும்னா ஆசிட்ல டிஸ்ட்ராய் ஆகாத மாதிரி கவர் இருக்கும், அது போய் குடல்ல போய் தான் ரிலீஸ் ஆகும், அப்சர்வ் ஆகும். அந்த மாதிரி சில சமயம் ப்ரொடெக்டிவ் இன்கிரீடியன்ஸும் இருக்கும். ஆனா மெயினா வந்து அந்த வேதிப்பொருள் தான் நமக்கு மெயினா வேணும். அது வந்து நம்ம உடம்புக்கு எப்படி பெஸ்டா கிடைக்குமோ அதுக்கான மற்ற இன்கிரீடியன்ஸ் இருக்கும். பட் மெயின் வந்து நம்ம அந்த ஆக்டிவா என்ன மாலிகுலோ அதுதான் மெயினா இருக்கும். டாக்டர், இந்த மாத்திரையோட கலர் மாறுது இல்ல? சிலது சிவப்பா இருக்கும், சிலது கருப்பா இருக்கும், சிலது எல்லோவா இருக்கும். எதனால? கலர் மட்டும் இல்ல, சம்டைம்ஸ் ஷேப் கூட. சிலது பார்த்தா ரவுண்டா, சிலது ஸ்கொயரா, சிலது ஹார்ட் ஷேப்ல அப்படிலாம் இருக்கு. பேசிக்கலி பேஷண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எடுத்துக்கிறதுக்கு. இப்ப வந்து 4 பட்டு பல மாசங்களா எடுக்கிறாங்கன்னா இந்த சிவப்பு மாத்திரைன்னா அது காலைல 1 நைட் 1 போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ பேஷண்ட் வந்து தெளிவா மாத்தி எடுக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக சில சமயம் வந்து ஷேப், கலர் கோடிங் அந்த மாதிரி எல்லாம். சம்டைம்ஸ் மார்க்கெட்டிங் ஆல்சோ லைக் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரிச்சு பாக்குறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அந்த மாதிரி ரீசனுக்காக தான் கலர் பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. டாக்டர், சப்போஸ் இப்போ நம்ம கால்ல அடிபட்டுச்சுன்னா ஒரு மாத்திரை எடுக்கிறோம், அந்த மாத்திரைக்கு எப்படி தெரியும் கால்ல அடிபட்ட இடத்துக்கு போகணும்னு? நீங்க வந்து தலைவலியும் இருக்கு முதுகு வலியும் இருக்குன்னா நீங்க வலி மாத்திரை எடுத்தீங்கன்னா தலைவலி மட்டும் போகாது, முதுகு வலியும் தான் போகும். சோ உடம்பு ஃபுல்லா தான் வந்து மருந்து வேலை செய்யும். சோ வந்து அன்லெஸ் நம்ம வந்து லோக்கல் இன்ஜெக்ஷன் மாதிரி அந்த இடத்துக்கு மட்டும் ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டா மட்டும்தான் அந்த இடத்துல வேலை செய்யும். மத்தபடி வந்து பொதுவா வந்து மருந்து வந்து உடல் முழுவா வந்து பிளட் சர்க்குலேஷன்ல பரவி உடல் முழுவதும் தான் வேலை செய்யும். பட் நமக்கு அங்க வலி இருக்கிறதுனால நம்ம வந்து அதுல இருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்குது. டாக்டர், இந்த மருந்துக்கெல்லாம் பேர் எப்படி வைக்கிறாங்க? சரி, அதுக்கு வந்து சில ஆர்கனைசேஷனே இருக்கு. இப்ப நம்ம வந்து இட் இஸ் கைடட் பை தி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதாவது ஒரு குரூப் ஆஃப் ட்ரக்ஸ். இப்ப வந்து கொலஸ்ட்ரால் மாத்திரை வந்து நம்ம வந்து ஸ்டாட்டின் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த எல்லா மாத்திரையும் என்ன பண்ணுவோம்னா அந்த வந்து அட்டோர்வா ஸ்டாட்டின், ரோசுவா ஸ்டாட்டின் அந்த மாதிரி அந்த குரூப்ல வந்து இருக்கிற மருந்து எல்லாமே அந்த எண்டிங் வந்து அந்த மாதிரி முடியும். அதே மாதிரி சில மாத்திரை வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஓஃப்ளாக்சிசின் அந்த மாதிரி, சிப்ரோஃப்ளாக்சிசின் அந்த மாதிரி முடியும். சோ அந்த குரூப் ஆஃப் மருந்துக்கெல்லாம் அந்த ஒரே மாதிரி அந்த ஃபேமிலி நேம் இருக்கிற மாதிரி அந்த மருந்துக்கு வந்து சில ஃபேமிலி நேம் இருக்கும். சம்டைம்ஸ் கெமிக்கல் நேம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆரம்பத்துல வந்து கெமிக்கல் நேம், கடைசியில் அந்த ஃபேமிலி நேம் அந்த மாதிரி. ஆனா வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் இங்க நம்ம இந்தியால என்ன மருந்து பேர் சொல்றோமோ உலகம் ஃபுல்லும் அதே மருந்து பேர் இருக்கிற மாதிரி. அதாவது இது வந்து இந்த ஜெனரிக் நேம் அப்படிதான் இருக்கும். ஆனா வந்து அந்தந்த கம்பெனி வந்து அவங்க தயாரிக்கிறவங்க வந்து கம்பெனி பிராண்ட் நேம் வந்து மாத்தி வைக்கலாம். ஆனா ஜெனரிக் நேம் வந்து உலகம் முழுக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துக்கிறதுக்கு நமக்கு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. டாக்டர், இந்த மருந்து பத்தியோ நோய் பத்தியோ படிக்கும்போது சிம்டம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கான பொருள் என்ன? அது ரொம்ப ஈஸியான கேள்வியாச்சு. சிம்டம்னா என்ன கஷ்டம் இருக்கு, அதுதான் சிம்டம் அப்படின்னு சொல்றோம். டாக்டர், இந்த நோய்களை பத்தி படிக்கும்போது இந்த கிரானிக் இஷ்யூன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, அப்படின்னு என்ன அர்த்தம்? கிரானிக் இஷ்யூனா இப்ப நாள்பட்ட நோய். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு அப்படின்னா வந்து மோஸ்ட்லி அது லைஃப் லாங் இருக்கும். அன்லெஸ் நம்ம ரொம்ப பிரயத்னம் பண்ணி நம்ம வந்து டிசிப்ளின்டா சில விஷயங்கள் செஞ்சோம்னா நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆனா அப்படி இல்லைன்னா இதெல்லாம் வந்து நாள்பட்டு நமக்கு வந்து பொதுவா இது வந்து வயசு கூடின பிறகுதான் வருது. அண்ட் நம்ம ரொம்ப சீரியஸான எஃபர்ட்ஸ் எடுக்கலன்னா வந்து நாள்பட்டு இருக்கும், லைஃப் லாங் நம்ம மாத்திரை எடுக்கிற மாதிரி இருக்கும். சோ அதுல தான் நம்ம கிரானிக் இஷ்யூன்னு சொல்றோம். பட் இது மாதிரி இல்லாம சில ப்ராப்ளம், இப்ப மூட்டு வலி வருது அது இருக்கு, அப்புறம் முடக்குவாதம், நிறைய பிரச்சனை இருக்கு. இப்ப நியூரோலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதெல்லாம் எப்படின்னா வந்து வந்துச்சுன்னா அது முழுசா தீராது. இப்ப வந்து கை பிராக்சர் ஆயிடுது, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு சரியா போயிடுச்சு, அதுக்கப்புறம் 1 மந்த்க்கு அப்புறம் அவங்க அதை மறந்துடலாம். ஆனா வந்து சில நோய் அப்படி கிடையாது. ஒரு முறை வந்துருச்சுன்னா இப்போ சில விதமான கேன்சர் இருக்கு, அது கூட நம்ம ட்ரீட்மெண்ட் முடிச்சு கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சுன்னா அது முடிஞ்சிட்டது, அவ்வளவுதான். அந்த 6 மாசமா 1 வருஷமா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னா அந்த கேன்சர்ல இருந்து ஓரளவுக்கு கியூர் ஆயிட்டோம் நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். ஆனா ஒரு சில நோய் இருக்கு, அது நாள்பட்டு நமக்கு இருக்கு, அதுதான் நம்ம கிரானிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
டாக்டர், இந்த நோய்களை பத்தி படிக்கும்போது இந்த இன்ஃப்ளமேஷன் வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கான பொருள் என்ன? இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா இப்போ ஒரு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம உடம்புக்கே வந்து நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிற ஒரு தன்மை இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அடிபட்டுடுது, அங்க உடனே நோய் எதிர்ப்பு செல்ஸ் எல்லாம் போயிட்டு அது வந்து ஆறுறதுக்கு உண்டான முயற்சி எடுப்பாங்க. இப்போ ஒரு கிருமி வருது, நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, சும்மா ஒரு சின்னதா ஒரு கொப்பளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம வந்து WBC செல்ஸ் எல்லாம் அங்க ஓடி போயிட்டு அதை வந்து சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு சின்ன அலர்ஜி ஏதோ ஒண்ணு, இப்போ ஒரு நமக்கு வந்து ஒரு கம்பளி பூச்சி நம்ம மேல பட்டுருச்சு, அதுல இருக்க டாக்ஸின்ஸ் பட்டுடுச்சு. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், அதுல இருக்க பாய்சன் நம்ம ஸ்கின்ல பட்டோன்னே நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் போயிட்டு அதை நம்ம கவுண்டராக்ட் பண்றதுக்கு வேலை செய்வாங்க. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம உடம்ப வந்து கிருமில இருந்தோ இல்ல அலர்ஜில இருந்தோ இல்ல ஒரு காயத்துல இருந்தோ நம்ம வந்து அதுல இருந்து வெளியே வரதுக்காக நம்ம ஹீல் பண்றதுக்கான ஒரு முயற்சி தான் வந்து இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்றோம். பட் சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வேலை செய்யும். அங்க பெருசா எதுவும் இல்லைனாலும் அது வந்து சம்டைம்ஸ் வந்து தப்பா வந்து அது வந்து தப்பா ஏதோ இன்ஃப்ளமேஷன் ஏதோ ஒரு அலர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சில விதமான நோய்கள் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஜென்ரலி வந்து அவங்க வந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி செயல்படுறத நம்ம இன்ஃப்ளமேஷன் சொல்றோம். டாக்டர், பிளட் பிரஷருக்கு என்னென்ன மருந்து தராங்க, இந்த மருந்துல எப்படி வேலை செய்யுது? இப்போ பிபிக்குன்னு மட்டுமே வந்து நிறைய கிளாஸ் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்கு, ஒரு 10 விதமான மருந்துகள் இருக்கு. அதுல வந்து பொதுவா நிறைய, அதாவது ரொம்ப வந்து நம்ம கிளாஸ் 1 ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது நல்ல எஃபெக்டிவா ஒரே மாத்திரை போட்டாலே பிபி வந்து 20 பாயிண்ட் 40 பாயிண்ட் அப்படி குறைஞ்சிரும். அந்த மாதிரி மருந்து வந்து எப்படி வேலை செய்யுதுன்னா வந்து ரத்த குழாயை விரிவுபடுத்தி நமக்கு வந்து பிபியை வந்து குறைக்குது. அதுதான் வந்து நம்ம ரத்த குழாயை சுத்தி வந்து மசில் டிஷ்யூ இருக்கும், அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணி நம்ம பிபியை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சில மருந்து வந்து மூளையில நேரடியா வேலை செய்யுது. ஏன்னா பிபி வந்து நமக்கு சென்ட்ரல் ரெகுலேஷன், அதாவது பிரெயினும் வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கு. ஸோ பிரெயின்ல போய் அந்த கண்ட்ரோல் லெவல்ஸை குறைக்கிற மாதிரி சில மருந்து யூஸ் பண்ணுது. ஆனா மோஸ்ட் நல்லா வந்து பவர்ஃபுல்லான பிபி மெடிசன்ஸ் எல்லாமே வந்து ரத்த குழாயை விரிவுபடுத்தி தான் வந்து பிபியை குறைக்குது. ஒரு சில மருந்து வந்து இதய துடிப்பை கம்மி பண்ணி அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணியும் நமக்கு வந்து பிபி குறையதுக்கு ஹெல்ப் பண்ணுது. டாக்டர், டயபெட்டிஸ்க்கு நம்ம என்னென்ன மருந்துலாம் எடுக்கிறோம், இந்த மருந்துலாம் எப்படி வேலை செய்யுது? டயபெட்டிஸ்க்கு வந்து நிறைய விதமான மருந்து இருக்கு. ஸோ பேசிக்லி நம்ம வந்து ரத்தத்துல இருக்க சுகர் அளவை வந்து கம்மி பண்ணணும். நம்ம சுகர் அளவை கம்மி பண்றதுக்கு வந்து பயன்படுற நம்ம உடம்புலயே சுரக்கிற ஒரு பொருள் தான் இன்சுலின். ஸோ அந்த பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, கணையம், அங்கிருந்து தான் வந்து நமக்கு இன்சுலின் வந்து சுரக்குது. ஸோ இன்சுலின் வந்து ஜாஸ்தி ஆகும்போது சுகர் லெவல் குறையும். ஸோ இன்சுலினுடைய செக்ரீஷன் ஜாஸ்தியா வந்து அது உற்பத்தி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றது மருந்துகள் இருக்கு. இல்லைன்னா வந்து சுகர் இன்சுலின் வந்து நல்லா வேலை செய்யறதுக்கு, திசுக்கள்ல நல்லா வேலை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ற மருந்துகள் இருக்கு. அப்புறம் வந்து ஈரல்ல இருந்து நமக்கு வந்து சுகர் வந்து உற்பத்தி ஆகுது இல்லையா, அதை கம்மி பண்ற மருந்து இருக்கு. வயிறுல நம்ம சாப்பிடுற சுகர் வந்து வயிறுல இருந்து உடம்புக்கே போகாத மாதிரி, நம்ம உடம்புல இருந்து நம்ம குடல்ல இருந்து நமக்கு உடலுக்குள்ள போகாது, அது மாதிரி தடுக்கிற மருந்து இருக்கு. அப்புறம் வந்து நிறைய சுகர் இருந்துச்சுன்னா அது கிட்னில வந்து வெளியேற்றுறதுக்கு, சுகரை வந்து கிட்னில இருந்து வெளியே தள்ளி விடுறதுக்கு, யூரின் மூலமா வெளியே போயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ற மருந்து இருக்கு. ஸோ பல விதமான எஃபெக்ட்ல மருந்து இருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் நம்ம இன்டென்ஷன் என்னன்னா சுகர் அளவு வந்து குறைக்கணும், இன்சுலின் அளவு இல்ல செயல்பாட்டையும் நமக்கு அதிகரிக்கணும். அதுதான் வந்து நமக்கு பிளான். டாக்டர், நம்ம கொலஸ்ட்ரால் சரி செய்ய என்னென்ன மருந்துலாம் எடுக்கிறோம், இந்த மருந்துலாம் எப்படி வேலை செய்யுது? கொலஸ்ட்ராலுக்கு மெயின் குரூப் ஆஃப் மெடிசன் எப்படி வேலை செய்யுதுன்னா, நமக்கு வந்து இந்த கொலஸ்ட்ரால் வந்து ஈரல்ல தான் உற்பத்தி ஆகுது. ஸோ வந்து அதனுடைய நம்ம உணவுனாலே வந்து அது எஃபெக்ட் இருந்தாலும் நேரடியா நம்ம உணவு வந்து கொலஸ்ட்ரால் கிடைக்குது. அது ஒரு விதமா. இப்ப முட்டையில பார்த்தோம்னா ஒரு முட்டையில வந்து 300 மில்லிகிராம், அதாவது ஒரு நாளைக்கான கொலஸ்ட்ரால் தேவை வந்து அளவுக்கு அதுல கொலஸ்ட்ரால் இருக்கு. அது நேரடியா நம்ம உடம்புக்கு வந்து நம்ம வந்து வரலாம். ஆனா வந்து உடம்புலயே உற்பத்தி ஆகுறது வந்து ஈரல்ல தான் உற்பத்தி ஆகுது. அதுக்கு வந்து HMG CoA reductase ஒரு என்சைம் வந்து தேவைப்படுது. சோ அந்த என்சைமோட செயல்பாட்டை வந்து இந்த மருந்து தடுத்து நம்ம கொலஸ்ட்ரால் உற்பத்தியை வந்து தடுத்துருது. சோ அதனால கொலஸ்ட்ராலே உற்பத்தி ஆகுறது வந்து ரொம்ப குறைஞ்சிரும் நம்ம உடம்புல. சோ அந்த மாதிரி தான் மெயினா சிலது வந்து எப்படின்னா, நம்ம சாப்பிடுற உணவுல கொலஸ்ட்ரால் அளவு ஜாஸ்தியா இருந்தா அது வந்து ஜீரணமாகாம உடல், அதாவது நம்ம வந்து ரத்தத்துல கலக்காம வெளியேறதுக்கான சில மருந்தெல்லாம் இருக்கு. பட் மெஜாரிட்டி ரொம்ப எஃபெக்டிவானது எப்படின்னா நம்ம வந்து இந்த கொலஸ்ட்ரால் உற்பத்தியை தடுக்கிறதுக்கு தான். அதை விட இன்னும் பவர்ஃபுல்லானது கூட நம்ம இந்த எல்லாமே இந்த கொலஸ்ட்ரால் உற்பத்தியை வந்து தடுத்து தான் நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் குறையறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஈரல்ல இருந்து கொலஸ்ட்ரால் உற்பத்தியை தடுக்கணும். அதுதான் நம்ம அந்த மருந்து வேலை செய்யற விதம். டாக்டர், நம்ம ஃபீவருக்கு என்னென்ன மருந்துலாம் எடுக்கிறோம், இந்த மருந்துலாம் எப்படி வேலை செய்யுது? ஃபீவருக்கு மெயினா வந்து பாராசிட்டமால். ஸோ இது வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரே டோஸ் கிடையாது, நம்ம வெயிட் பேஸ்டு வந்து கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு கம்மி டோஸ் இருக்கும். அடல்ட்ஸ்க்கு வந்து ஜெனரலி அந்த ஒரு 50 கிலோக்கு மேலே இருந்தாங்கன்னா 650 mg நம்ம அந்த பாராசிட்டமால், குரோசன், டோலோ அப்படிலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாத்திரை சாப்பிட்றது நம்ம ஃபீவருக்கு எடுக்கிறது. இப்போ வெளிநாடுகள்லாம் வந்து இங்க மாதிரி நம்ம ஃபார்மசியில போயிட்டு நம்ம மாத்திரை எல்லாம் வாங்க முடியாது. டாக்டர் 60 மாத்திரை கொடுத்தாங்கன்னா 60 மாத்திரை தான் கொடுப்பாங்க. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம
எந்த மாத்திரையும் நமக்கு வந்து பேஷண்ட் வந்து கையில வாங்க முடியாது. ஆனா அங்க கூட பாராசிட்டமால் கிடைக்கும். ஏன்னா வந்து இது எமர்ஜென்சி. இது வந்து ஜுரம் மட்டும் இல்லாம தலைவலி, உடம்புவலி, கைவலி, கால்வலி, முதுகு வலி இதெல்லாம் கூட வந்து நிவர்த்தி பண்றதுக்கு ஒரு மாத்திரை. இது வந்து ரொம்ப கொஞ்சம் சிம்பிளான ப்ராப்ளம், ஒரு நாள் 2 நாள் ஜுரம் தான்னா இது வந்து நம்ம அடல்ட்ஸ் 50 கிலோக்கு மேல இருக்க அடல்ட்ஸ்லாம் இந்த பாராசிட்டமால் வந்து 650 mg 3 வேளை அப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம். அதுல வந்து இட் இஸ் சேஃப் ஒன்லி. டாக்டர், நம்ம இருமலுக்கு என்ன மருந்து எடுக்கிறோம்? இந்த மருந்துல எப்படி வேலை செய்யுது? இரும்பல் வந்து ஒன்று வந்து நம்ம வந்து லங்ஸோடைய அந்த லங்ஸில் வந்து இரிட்டேஷன் இருக்கிறதுனால தான். ஸோ இரும்பல் மருந்தில் வந்து நம்ம நுரையீரலில் வந்து இரிட்டேஷன் இருக்கிறத கம்மி பண்ணுறதுக்கான மருந்து இருக்குது. ப்ளஸ் சென்ட்ரல் சப்ரெசன்ஸ், அப்புறம் ஆன்டிஹிஸ்டமின்ஸ், ஆன்டி அலர்ஜி வந்து ஜாஸ்தி ஆகும்போது நிறைய அந்த செக்ரேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, சளி உற்பத்தி ஆகிறத கம்மி பண்ணுற வந்து மருந்துகள் இருக்குது. அதுக்கப்புறம் சளியை வெளியேற்றுறதுக்கான மருந்துகள் இருக்குது. அப்புறம் வந்து பிரெயினில் போயிட்டு அந்த இரும்பல்லையே வந்து இரும்பலுடைய டெண்டன்சியை வந்து குறைக்கிறதுக்கான மருந்துகளும் இருக்குது. ஸோ பலவிதமான ஆக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இன்ஃபெக்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆன்டிபயோட்டிக் அப்படி கொடுத்தோம்னாலும் நமக்கு இருமல் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாக்டர், இப்போ சில பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து 2 வாரத்துக்கு மருந்து கொடுத்துருப்பாங்க, ஆனா 1 வாரத்துல பிரச்சனை போனோடனே மருந்து நிறுத்திடுவாங்க. இதனால வரக்கூடிய அபாயம் என்ன? See, this is dangerous. இப்போ வந்து ஒரு இன்ஃபெக்ஷன்னா, இப்போ ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா 5 நாள் மருந்து எடுத்தாதான் அது முழுசா குணமாகும். நம்ம வந்து 2 நாள் எடுக்கும் போதே ஜோரம்லாம் குறைஞ்சிரும், நமக்கு அந்த யூரின்ல எரிச்சல் இருக்கிறது அதெல்லாம் சரியா போயிடும். ஸோ உடனே அதை நம்ம 2 நாள்ல நிறுத்திட்டோம்னா திரும்பி 2 வாரம் கழிச்சு திரும்பி அந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் நம்ம வந்து இருக்கும். அடுத்த முறை வரும்போது இந்த மாதிரி பார்ஷியலா ட்ரீட்டட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு வரும்போது அந்த கிருமி வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்மார்ட் ஆயிடும். அது வந்து அந்த மருந்துக்கு வேலை செய்யாத மாதிரி கொஞ்சம் வந்து ஜெனடிக் மாடிஃபை பண்ணிக்கும். அப்போ வந்து அடுத்த முறை நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கர் மெடிசன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பேஷண்ட்டுக்கு தான் இதுல ப்ராப்ளம். நம்ம வந்து டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண டியூரேஷன் சாப்பிட்டாதான் இந்த ஆன்டிபயோட்டிக் எல்லாம் 2 நாள் 1 நாள் அப்படிலாம் எடுத்துட்டு நிறுத்தினோம்னா பேஷண்ட்டுக்கு தான் அதுல வந்து ரொம்ப பாதிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மருந்து மறுபடியும் அந்த கிருமி கொடுத்தோம்னா வேலை செய்யாது. ஸோ கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து டாக்டர் சொல்ற மாதிரி எடுக்கிறது தான் வந்து பேஷண்ட்டுக்கு சேஃப்டி. பட் இப்போ ஜுரம் இருக்கு, சளி இருக்கு, அதுக்கான சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்ல இப்போ ஜுரம் நின்றுச்சுன்னா நம்ம நிறுத்திடலாம், அந்த மாதிரிலாம் எடுக்கலாம். ஆனால் வந்து டிசீஸ்க்குன்னு கொடுக்குற மருந்து, இப்போ இன்ஃபெக்ஷன் கொடுக்குற மருந்துலாம் அந்த கம்ப்ளீட் கோர்ஸ் 5 டேஸ்னா அந்த 5 டேஸ் கோர்ஸ் பண்ணுறது தான் சேஃப். டாக்டர், சைடு எஃபெக்ட்ஸ்னா என்ன? யூஸ்வலா நம்ம எடுக்கிற மருந்தோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன? இதுவும் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து சைடு எஃபெக்ட்ஸ்க்கு பயந்து மருந்து எடுக்காம இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த டாக்டருக்கு வந்து கண்டிப்பா தெரியும், அதாவது பெனிஃபிட் வந்து பல மடங்கு ஜாஸ்தி இருக்கு, நம்ம சைடு எஃபெக்ட் வந்து கொஞ்சம் தான் இருக்கு, ஆனா பெனிஃபிட் ரொம்ப இருக்குன்னா தான் மருந்தே கொடுப்பாங்க. ஸோ வந்து அந்த ஒரு சின்ன நம்பிக்கை வந்து கட்டாயமா வேணும். அதே மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு சில மருந்துல வந்து சில சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அது சைடு எஃபெக்ட்னு சொல்ல முடியாது, அது ஒரு எஃபெக்டோட ஒரு பகுதியா கூட இருக்கலாம். இப்போ சில பிபி மெடிசன் எடுத்தோம்னா பிபி குறையறதோட சேர்ந்து லைட்டா கால் வீக்கம் வரும். ஸோ அது வந்து கால் வீக்கம் வந்து ஒன்னும் அது எதுவும் பிரச்சனைனால இல்லை, சும்மாவே அந்த மருந்து வேலை அந்த தன்மையிலேயே வந்து அந்த காலில் வந்து கொஞ்சம் நீர் கூக்குற தன்மையும் இருக்கும். ஏன்னா ரத்த குழாய் விரிவடையும் போது காலில் வந்து கொஞ்சம் வீக்கம் இருக்கும். அது வந்து நம்ம பயந்துக்க வேண்டிய சிம்டம் இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருந்தா டாக்டர் கிட்ட திரும்பி போனீங்கன்னா அவங்க அந்த வந்து மாத்திரை கொடுத்தோ இல்ல வந்து அந்த சைடு எஃபெக்ட்ல இருந்து எப்படி சரியாகிறது அப்படின்றது வந்து ஒரு ரொம்பவே பெனிஃபிட் இருக்கிறதுனால தான் ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. ஸோ அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா டாக்டர் கிட்ட திரும்பி போனோம்னா அதை எப்படி நிவர்த்தி பண்றது, இல்ல அதுக்கு வேற விதமான மருந்து எழுதி கொடுப்பாங்க இல்ல சரி பண்றதுக்கு. ஸோ ரொம்ப டேஞ்சரஸான சைடு எஃபெக்ட் உள்ள மருந்தெல்லாம் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா அதனோட சைடு எஃபெக்ட்டை நாங்க மானிட்டர் பண்ணுவோம். எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா இப்போ ஒரு மருந்து கொடுக்குறோம், அதுல வந்து கண்டிப்பா ஈரல்ல பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னா நம்ம அந்த ஈரலுக்கான டெஸ்ட், அந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையோ 2 வாரத்துக்கு ஒரு முறையோ செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு அது செட் ஆகுதா, அந்த மருந்து எடுக்க வேண்டிய டியூரேஷனுக்கு அது எப்படி வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி அதை மானிட்டர் பண்ணி, இல்ல கொஞ்சம் லைட்டா அது பாதிப்பு வர மாதிரி இருந்தாலே நம்ம மருந்து வந்து கம்மி பண்ணிடுவோம், டோஸ் இல்லைன்னா மாத்திடுவோம். ஸோ அந்த மாதிரி வி டேக் ப்ரிகாஷன்ஸ். இப்போ வந்து சீரியஸ் சைடு எஃபெக்ட்ஸ் உள்ள மருந்துன்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தான். ஒரு மேஜர் நோய்களுக்கெல்லாம் மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி மருந்துகள்லாம் யூஸ் பண்றோம். அப்படி யூஸ் பண்றச்சே வந்து அதை வந்து நம்ம சீரியஸா மானிட்டர் பண்ணிக்கும். ஸோ இந்த மருந்து வந்து ஈரல்ல கொஞ்சம் பாதிக்கும்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்குவோம். அந்த மாதிரி வந்து டாக்டர்ஸே வந்து வி டேக் ப்ரிகாஷன்ஸ். சிலதுல வந்து கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் ஆகும், சில மாத்திரை சாப்பிட்டா நமக்கு வயிறுல எரிச்சல் வரும், கொஞ்சம் வந்து அஜீர்ணம் வரும்னா அந்த வந்து வயிறுல எரிச்சல் வராம இருக்கிறதுக்கு என்ன மாத்திரையோ அதை நம்ம சேர்த்து கொடுப்போம். சில மருந்து சாப்பிட்டா கால் வலி வரும் அப்படின்னா வந்து நாங்க திரும்பி வந்து அவங்களை கூப்பிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஒரு 2 வாரம் கழிச்சு அதுக்கு அந்த மாதிரி ஏதாவது சிம்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணிக்குவோம். ஸோ ஜென்ரலி ஒரு மாத்திரை கொடுத்தோம்னா அதுக்கு என்ன சைடு எஃபெக்ட் வருதுன்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லைங்களா, என்ன சைடு எஃபெக்ட் வந்து வரலாம் அப்படின்றது வந்து அதுக்கு தான் திரும்பி வர கூப்பிடுவோம். நம்ம ஒரு மாத்திரை எழுதி கொடுத்தோம்னா 2 வாரம் கழிச்சு டெஸ்ட் பண்ணிட்டு வர சொல்லுவோம். ஸோ அதுல எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, எல்லாம் உங்களுக்கு உடம்புக்கு செட் ஆகுதான்னு சொல்லி பார்த்துக்கும். ஸோ அப்படியும் இல்லை அப்படி அதுக்கப்புறம் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வந்துன்னா திரும்பி யூ கேன் கோ பேக் டு யுவர் டாக்டர் அண்ட் ஆஸ்க் தெம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருமா அப்படின்னு அவங்க டாக்டர் கிட்டே நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். ஸோ வந்து பெனிஃபிட் ரொம்ப பல மடங்கு இருக்க மாதிரி இருந்தாதான் நம்ம மாத்திரையே பேஷண்ட் கொடுக்குறோம். ஸோ அதனால அது பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு மருந்தும் நம்ம வந்து
do something called evidence based medicine. அதாவது பெனிஃபிட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அண்ட் இட் இஸ் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னா மட்டும்தான் அந்த மருந்துகள்லாம் பயன்பாட்டுக்கே வருது. யார் வேணாலும் எந்த மருந்து வேணாலும் எழுதி கொடுக்க முடியாது. மாடர்ன் மெடிசன்ல இட் இஸ் வெரி திஸ் மெடிசன் யூஸ் இஸ் வெரி டெலிஜென்ட். பல ஆயிரக்கணக்கான மனிதர்களை பயன்படுத்தின பிறகுதான் வந்து ஜெனரல் பப்ளிக் யூஸ்கே வருது. ஸோ அதனால வந்து தே ஆர் வெரி சேஃப் டேப்லெட்ஸ் தான். ஏதாவது பிரச்சனைனா டாக்டர் கிட்ட வந்து நீங்க திரும்பி போனீங்கன்னா அதை எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு அவங்க வந்து அதுக்கான ஆலோசனை தருவாங்க. டாக்டர், இப்போ மருந்து எடுத்தோம்னா மது அருந்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது எதனால? நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு சில மருந்து, இப்ப தூக்க மருந்து இருக்கு, அப்புறம் அது வந்து தூக்க மருந்தோடு சேர்ந்து இப்ப ட்ரிங்க் சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா ரொம்ப தூங்கிடுவாங்க, கோமாக்கு போலாம், மூச்சு வந்து சுவாசம் எடுக்க முடியாம திணறல் ஏற்படலாம். ஸோ ஆல் திஸ் ப்ராப்ளம் இஸ் தேர். சில மருந்து வந்து ஆல்கஹாலோட ரியாக்ட் ஆகும். ஒரு சில ஆன்டிபயோட்டிக் இருக்கு, அது சாப்பிட்டோம்னா ஜாஸ்தி ரியாக்ஷன் ஆகி அவங்களுக்கு வாந்தி, தலை சுத்தல் இந்த மாதிரி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுகர் ட்ரிங்க் சாப்பிட்டோம்னா சுகர் வந்து ரொம்ப ஜாஸ்தி பீக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டயபெட்டிஸ் இருக்கவங்க வந்து இருக்கக்கூடாது. சில இப்போ ஹார்ட் மெடிசன்ஸ், வலி மருந்து எல்லாம் சாப்பிட்டோம்னா வந்து வயிறு இரிட்டேட் பண்ணும். அப்ப ட்ரிங்க்ஸும் சாப்பிட்டாங்கன்னா வயிறு ரொம்ப இரிட்டேட் ஆகி அல்சர் ஃபார்ம் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு சில மருந்தோட கண்டிப்பா வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடாம இருக்கிறது வந்து வெரி சேஃப். டாக்டர், நம்ம உடலுக்கு வர எல்லா பிரச்சனைக்கும் மருந்து தேவையா? மருந்து இல்லாம தானா சரியாகுமா? எல்லா பிரச்சனையும் இப்ப வந்து கிரியேட்டிங் ஹெல்த், அதாவது நம்ம ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு வந்து தனி மனிதோட முயற்சி தேவை. நல்ல உணவு சாப்பிடணும், மனசு தெளிவா சந்தோஷமா வச்சுக்கணும், ஸோ எக்ஸசைஸ் பண்ணணும். கண்டிப்பா எக்ஸசைஸ் இல்லாம ஆரோக்கியமா இருக்க முடியாது. யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணலாம். ஸோ ஆரோக்கியம் வந்து மருந்துனால வராது. ஆரோக்கியம் வந்து தனி மனிதனுடைய வாழ்க்கை முறையில, அவங்களுடைய தனி மனிதனுடைய முயற்சியில தான் நம்ம கொண்டு வர முடியும். ஆனா நோயின்னு வந்துட்டா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நோய் எதனாலாம் வரலாம், நான் சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ ஏதோ ஒரு கிருமி தொற்று ஏற்படுது, அப்ப அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெங்கு வருது, இல்ல ஒரு டைஃபாய்டு வருது, ஏதோ வருது, இப்போ அதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும், 5 days 7 days அப்படி. ஆனா இப்போ டிபி மாதிரி ரொம்ப பெரிய இன்ஃபெக்ஷன் வரும்போது 6 மாசத்துக்கு அப்படி ட்ரீட்மெண்ட். அது கரெக்டா 6 மாசம் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணாதான் நம்ம சரியாக முடியும். ஸோ இப்போ நிறைய இப்போ வலி இருக்கு, அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தான் ஆகணும். இப்போ ஒரு சில விஷயம்லாம் இருக்கு நாமளாவே சரி பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் முதுகு வலி இருக்கு, கழுத்து வலி இருக்கு, இதெல்லாம் வந்து பிசியோதெரப்பி மூலமா, எக்ஸசைசஸ் மூலமா, யோகா மூலமா இதெல்லாம் சரி பண்ண முடியும். அதாவது மசில் ஸ்ட்ரெயின்னால வரக்கூடிய சில பிரச்சனைகள் சரி பண்ண முடியும். அப்புறம் வந்து இப்ப நார்மலான ஒரு சாதாரண வைரல் ஃபீவர் அப்படின்னா வந்து ஒரு 2-3 நாள்ல நம்ம வந்து சிம்டமேட்டிக்கா இப்போ பாராசிட்டமால் சாப்பிட்டோம் 2-3 நாள்ல சரியாயிடும். ஆனா 3 நாளைக்கு மேல ஃபீவர் இருக்கு, இல்ல சீரியஸ் சிம்டம்ஸ் இருக்கு, ரொம்ப யூரின் போன எரிச்சல் இருக்கு, இல்லைன்னா மஞ்சளா சளி வருது, இல்ல வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, வயிறு வலிக்குது அப்படின்னா அதெல்லாம் டிலே பண்ணக்கூடாது, டாக்டரோட கன்சல்டேஷன் பண்ணும். இல்ல சாதாரண ஜோரம்னா ஒரு வெறும் சும்மா சாதாரண தொண்டை வலி ஜோரம் அப்படின்னா 2-3 நாள் வெயிட் பண்ணலாம், வெறும் பாராசிட்டமால் எடுத்து வெயிட் பண்ணலாம். ஆனா அதுக்கு மேல வெயிட் பண்றது வந்து இஸ் நாட் சேஃப். ஆஃப்டர் 3 days we generally evaluate என்ன காரணம், ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ சம்டைம்ஸ் வந்து சிம்டம்ஸ் சிவியரா இருந்தா டே 1ல கூட டாக்டரை கன்சல்ட் பண்றது இஸ் மோர் சேஃபர். டாக்டர், இப்போ பேஷண்ட் வந்து டாக்டர் பார்க்கும்போது இப்போ என்னென்ன மருந்து எடுத்துக்கிறாங்கன்றது சொல்லணுமா? சொல்லாம இருக்கனால வரக்கூடிய அபாயம் என்ன? அப்சல்யூட்லி, கண்டிப்பா டாக்டர் வந்து நீங்க என்னென்ன மருந்து எடுக்கிறீங்கன்னு கட்டாயமா அவங்களுக்கு தெரியணும். ஏன்னா வந்து சில மருந்து சேர்த்து கொடுக்க கூடாது, சில மருந்து வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சேராது, அண்ட் சிலது ஜாயின் பண்ணா சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரக் இன்ட்ராக்ஷன் சொல்லுவோம், ஒன்னொன்று மருந்து வந்து ஒன்றுக்கு ஒரு சிலது சேராது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து டாக்டருக்கு கட்டாயமா தெரியணும். பிளஸ் இதில் மறைக்கிறதுனால வந்து எந்த நன்மையும் கிடையாது பேஷண்ட்டுக்கு. அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்சேஃப். நீங்கள் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து கட்டாயமாக 100% வந்து உங்கள் டாக்டருக்கு வந்து 100% ட்ரூவாக வந்து கண்டிப்பாக சொல்லணும். சில மருந்து கட்டாயமாக ஒன்று சேராது. அந்த மாதிரி வந்து நம்ம ரொம்ப ப்ரிகாஷியஸாக நம்ம யோசிச்சு தான் மருந்து கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு சில மருந்து கம்பைன் பண்ணவே கூடாது. ஸோ அதனால வந்து நீங்கள் எடுக்கிற மருந்து என்ன மருந்தாக இருந்தாலும் சப்ளிமெண்ட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக டாக்டருக்கு சொல்லணும். டாக்டர், இப்போ சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் அப்போ டாக்டரை மாற்றுவாங்க, ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் போவாங்க. அப்போ வந்து அவங்க வந்து முன்னாடி பார்த்த டாக்டரை பற்றி சொல்ல மாட்டாங்க புது டாக்டர்கிட்ட. இதனால வரக்கூடிய அபாயம் என்ன? முன்னாடி பார்த்த டாக்டர் வந்து கண்டிப்பா சொல்லணும். நாங்க டாக்டர்ஸ் வந்து கோச்சிக்கு போறதில்ல. முன்னாடி ஒரு டாக்டர் பார்த்துட்டு எங்களை வந்து திரும்பி பார்த்தீங்கனாலும் கோச்சிக்கு போறதில்ல. ஸோ யூ கேன் கிவ் தோஸ் பிரிஸ்கிரிப்ஷன். ஏன்னா நம்ம என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம சில அன்னெசரி டெஸ்ட், அன்னெசரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து வி கேன் ஸ்கிப். ஸோ மெடிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட்டா டாக்டருக்கு வந்து நம்ம சொன்னாதான் வந்து அதுலேருந்து அவங்க வந்து ஃபர்தர் டெசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை மறைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ கண்டிப்பா வந்து மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் வந்து அது கோச்சிக்கு போறதும் இல்லை. அதனால கண்டிப்பா வந்து யூ கேன் கிவ் யுவர் ப்ரீவியஸ் பிரிஸ்கிரிப்ஷன்ஸ், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டாக்டர், இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா மருந்தே எடுக்காம இருப்பாங்க, என்ன பிரச்சனை இருந்தாலும். அவங்க எப்படின்னா லைக் நினைப்பாங்க மருந்து இல்லாமல் வாழ முடியும்னு நினைப்பாங்க.
ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? See, this is a very bad concept because வந்து நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு 45 வயசில் 4 வருஷமா வந்து அவர் வந்து ஒரு ட்ரக் டிரைவர். ஓகே, 4 வருஷமா பிபிக்கு மருந்து எடுக்கல. ஸோ பிபி எப்பயுமே 180 200ன்னு வச்சுட்டே இருந்தாரு. அவருக்கு பிபி இருக்கிறது தெரியும். ஆனா என்ன இந்த வயசுல எடுத்து என்ன பண்றதுன்னு கேர்லெஸ்ஸா இருந்தாரு. அவருக்கு ஒரு மேஜர் ஸ்ட்ரோக் வந்துச்சு. அப்புறம் அவரால் வண்டி ஓட்ட முடியல. அதுக்கப்புறம் இப்ப அவர் ஒரு நாளைக்கு 20 மாத்திரை சாப்பிடுறாரு. ஆனாலும் அவர் ஒரு கால் வந்து முழுசா செயல்படல. ஒரு சப்போர்ட்டோட தான் நடக்க முடியுது. அவர் என்ன பண்ணினாலும் இது இப்ப திரும்பி வராது. ஆனா 40 வருஷமா பிபிக்கு மாத்திரை எடுத்து எந்த சைடு எஃபெக்டும் இல்லாம, ஸ்ட்ரோக் இல்லாம, ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாம நல்லா இருக்கவங்க கூட நான் பார்த்திருக்கேன். அதாவது சிலதெல்லாம் சைலண்ட் கில்லர்னு சொல்லுவோம், லைஃப் சேவிங் ட்ரக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பிபி இருந்தா கொஞ்சம் கூட இருந்தா பரவாயில்ல, சுகர் இருந்தா கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா பரவாயில்ல அப்படின்னா மேஜர் ப்ராப்ளம்ஸ்ல தே லேண்ட் அப். அதுக்கப்புறம் நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் கம்ப்ளீட்டா நார்மலுக்கு வர முடியாது. ஸோ அதனால சில இதெல்லாம் இக்னோர் பண்ணாம வந்து டாக்டர் சொன்னாங்கன்னா அதுல ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு அதை புரிஞ்சுட்டு ஃபாலோ பண்றது வந்து பேஷண்ட்க்கு வந்து ரொம்ப சேஃப். ஏன்னா இன்னைக்கு நல்லா இருந்தா பத்தாது, 10 வருஷம் கழிச்சு நல்லா இருக்கணும், 20 வருஷம் கழிச்சு நல்லா இருக்கணும். அதுக்கு சில வந்து முயற்சி எடுக்கணும் அப்படின்னா வந்து அது கட்டாயமா நம்ம ஃபாலோ பண்ணணும். டாக்டர், இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது தலைவலியோ உடம்புலியோ இருக்கும்போது பாமசில போய் அவங்களே கேட்டு மருந்து வாங்கிக்கிறாங்க. இதனால வரக்கூடிய அபாயம் என்ன? இது ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸ் ப்ராப்ளம். ஏன்னா நம்ம வந்து ஃபார்மசி போனோம்னா இப்போ ஒரு சாதாரண சளிக்கு போறோம் அப்படின்னா வெறும் வந்து பாராசிட்டமால், சிட்ரிசன் அப்படி பண்ணா பரவாயில்ல, கூட வந்து அமோக்சிசிலின் அந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் வந்து சும்மா 2 டோஸ் 3 டோஸ் சாப்பிட்றதுனால என்னன்னா ரொம்ப மோசமான கிருமி, அதாவது வந்து ட்ரக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம், அது நம்ம உடம்புல வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து இந்த கம்யூனிட்டி ஆல்சோ என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா கிருமி சாகாது, அந்த மாதிரி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் உருவாகும். ஸோ அஸ் எ கம்யூனிட்டியா வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு சீரியஸ் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா மருந்தெல்லாம் வேலை செய்யாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி ஆன்டிபயோட்டிக் வந்து நம்ம ஃபார்மசியில் வாங்கி சாப்பிட்றது ஒரு ப்ராப்ளம். அது இல்லாமல் இப்போ பெயின் கில்லர்ஸ் பார்த்தா நிறைய பேர் ரொம்ப காமனாக இப்போ மூட்டு வலி இருக்கவங்க இதெல்லாம் பார்த்தோம்னா வலி மாத்திரை வந்து அடிக்கடி வாங்கி சாப்பிடுவாங்க. இதனால வந்து அல்சர் ஃபார்ம் ஆகுது, கிட்னி டேமேஜ் ஆகுறது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ வலி மாத்திரை வந்து இப்போ பாராசிட்டமால் அளவுக்கு எடுத்தோம்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வலி மாத்திரைலாம் நம்ம NSAIDஸ்லாம் யூஸ் பண்ணும்போது, இப்போ ப்ரூஃபன் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணும்போது கிட்னில பாதிப்பு வரதுக்கு இல்லைன்னா அல்சர் உருவாகிறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபார்மசியில் வந்து அப்பப்போ மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிட்றது இஸ் நாட் சேஃப். டாக்டர், இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து டெய்லி மருந்து கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடுவாங்க. இதனால வரக்கூடிய அபாயம் என்ன? வெரி வெரி ரிஸ்கி. ஏன்னா வந்து மருந்து வந்து இப்போ 24 மணி நேரம் தான் வேலை செய்யும்ன்றதுனால தான் வந்து ஒரு டெய்லி சாப்பிடணும்னு சொல்றாங்க. அது நம்ம விட்டு விட்டு சாப்பிட்டோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிபி மெடிசன் ஒரு நாள் எடுக்கணும்னா அன்னைக்கு பிபி கம்மியா இருக்கும், அடுத்த நாள் பிபி கூடும், அடுத்த நாள் பிபி குறையும். ஸோ மாத்திரையை வந்து நான் சேமிக்கிறேன், இல்லைன்னா வந்து இல்லை நான் சைடு எஃபெக்ட் குறைக்கிறேன் இப்படிலாம் நினைச்சிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றது வந்து பேஷண்ட்டுக்கு வந்து சேஃபே கிடையாது. இட்ஸ் வெரி அன்சேஃப். அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. டெய்லி சாப்பிடணும்னு சொன்னாங்கன்னா டெய்லி சாப்பிட்றதா இஸ் சேஃபர். டாக்டர், இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா மருந்து வந்து 1 மாசம் கொடுத்தா 2 வாரம் எடுத்துட்டு நிறுத்திடுவாங்க. அவங்களுக்கு பிடிக்காம போயிருக்கும், இல்லை வந்து அறுவறுப்பா நினைப்பாங்க. அதனால வரக்கூடிய அபாயம் என்ன? அது எப்படின்னா தொடர்ச்சியாக சாப்பிடணும் அப்படின்னா அந்த டியூரேஷன் எப்படி டிசைட் பண்ணுறோம்னா அந்த நோயோட தன்மையை பொறுத்து. இப்போ வந்து டிபிக்குன்னா அது 6 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் அந்த கிருமி உடம்புலேருந்து கம்ப்ளீட்டாக போகும். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம வந்து 2 மாதம் எடுத்துட்டு விட்டுட்டாங்கன்னா ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபியாக மாறிடும். அப்புறம் அதை நம்ம குணப்படுத்தவே முடியாது. இந்த மாதிரி பேஷண்ட் எல்லாம் வந்து சிலர் உடம்பு ஃபுல்லாக டிபி பரவி இறந்து போனவங்கள நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஏன்னா மாத்திரை விட்டு விட்டு சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ டிபி மாத்திரை நம்ம 6 மாதம் எடுக்கணும்னா 1 மாதம் எடுப்பாங்க, கொஞ்சம் வந்து அவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும், விட்டுருவாங்க. மறுபடியும் 6 மாதம் கழிச்சு மறுபடியும் ரொம்ப சிம்டம்ஸோட வருவாங்க. மறுபடியும் நம்ம மருந்து கொடுப்போம், சாப்பிட்டு கரெக்டா வாங்கினா 1 மாசம் 2 மாசம் எடுத்துட்டு விட்டுருவாங்க. இப்படி பார்த்தோம்னா அப்போ வந்து 3வது முறை 4வது முறை அப்படி வரும்போது என்ன ஆகும்னா அது மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபியா மாறிடும். அதாவது எந்த மருந்து சொன்னாலும் அந்த கிருமி கேட்காது. ஏன்னா நம்ம அந்த விட்டு விட்டு மாத்திரை சாப்பிட்டதுனால கிருமி வந்து முழுசா அழியல, அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அது ஜெனட்டிக் மாடிஃபை பண்ணிக்கும், அது மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்டா மாறிடும். அப்போ வந்து என்ன மருந்து கொடுத்தாலும் வேலை செய்யாது. அப்போ அந்த 2 வருஷத்துக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். 2 வருஷம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் சில இதெல்லாம் செயல்படாம போய் இறந்து போறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஈஸியா வந்து ஃபர்ஸ்ட் டைம்லேயே வந்து 6 மாசம் வந்து குணப்படுத்த முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ரொம்ப சைடு எஃபெக்ட் உள்ள மருந்தெல்லாம் 2 வருஷத்துக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் அதுவும் வேலை செய்யாம போனதும் பார்த்திருக்கேன். ஸோ இது நம்ம வந்து ஈஸியா ட்ரீட்மெண்ட் முடியறது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா மாத்திடுறதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப அன்சேஃப். ஸோ டாக்டர் ஒரு டியூரேஷன் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், அது வந்து ஃபாலோ பண்றது தான் பெட்டர். டாக்டர், இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து பாப்கார்ன் சாப்பிட அடிக்கடி சாப்பிடுவாங்க. இதனால வரக்கூடிய அபாயம் என்ன? அது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு ஹேபிட். ஏன்னா வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்
ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே வந்து நமக்கு வந்து பாக்டீரியல் நோய் தொற்றுனால மட்டும் வரதில்லை, சிலது வைரஸ்னால வருது. அதுலலாம் வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுத்தோம்னா வேலையே செய்யாது. ஸோ அது சர்வலோக நிவாரணி அப்படின்னு கிடையாது. ஸோ ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்தோம்னா எல்லா கிருமியும் அழிச்சிரும் அப்படின்னு கிடையாது. ஸோ அந்தந்த நோய் தொற்றுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் இண்டிவிஜுவல் பர்சனுக்கு மட்டும் இல்லாமல் அந்த சொசைட்டிலேயே வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி பல வருஷங்களாக கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிற மருந்தெல்லாம் வேலை செய்யாமல் போயிடும். ஸோ தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. அது மாதிரி செய்யக்கூடாது. டாக்டர், இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு உடம்பு பிரச்சனை வந்திருக்கும், அதுக்காக டாக்டர் போய் மருந்து வாங்கியிருப்பாங்க. திரும்ப ஒரு 6 மாதம் கழிச்சு அதே பிரச்சனை வரும்போது அதே மருந்து எடுப்பாங்க. இது நல்லதா கெட்டதா? இது கண்டிப்பாக கெட்டது தான். பிகாஸ் வந்து ஒவ்வொரு முறையும் அதே சிம்டம்ஸ் இருந்தால் கூட இது வேற ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். அது ஒன்று இருக்கு. இப்போ வந்து நம்ம முன்ன வந்து வேற பிரச்சனை இருந்திருக்கலாம், இப்போ வந்து அதுலேயே வந்து மைல்டாக இருந்திருக்கலாம், இப்போ வேற பிரச்சனை இருந்திருக்கலாம், ஆனால் அதே மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ அதே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஃபீவர் வந்து டைஃபாய்டுனால வந்திருக்கலாம், இப்போ வந்து யூரினரி இன்ஃபெக்ஷனால இருக்கலாம். ஸோ எல்லாமே அதே மருந்து வேலை செய்யும்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதே மருந்து எடுக்கிறது வந்து இஸ் நாட் சேஃப். பட் வந்து இப்போ சுகர் மாத்திரை இருக்கு, பிபி மாத்திரை இருக்கு, டாக்டர் பார்க்க லேட் ஆகுதுன்னா அதை நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம். மறுபடியும் இன்னொரு மாசம் அதை வந்து கண்டினியூ பண்ணிட்டு அப்புறமா கூட டாக்டர் பார்க்கலாம். ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ரெகுலர் மெடிசன்ஸ் சிலதெல்லாம் இருக்கு, பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், அதுக்கு மாதிரிலாம் நம்ம தொடர்ந்து எடுக்கிற மருந்துகள் இருக்கு. அது வேணா நம்ம டிலே ஆகுது, நெக்ஸ்ட் பிரிஸ்கிரிப்ஷன் வாங்க டிலே ஆகுதுன்னா அதை ரீஃபில் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து அக்யூட் ப்ராப்ளம்ஸ், திடீர்னு வந்து ஃபீவரோ இல்லை வந்து எமர்ஜென்சி ப்ராப்ளம்ஸ்க்கு எடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து திரும்பி ரிப்பீட் பண்றது வந்து இஸ் நாட் தட் சேஃப். டாக்டர், சில பேர் பாத்தீங்கன்னா மருந்து எடுக்கும்போது சாப்பிடவே மாட்டாங்க, வெறும் மருந்து மட்டும் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. இதனால வரக்கூடிய அபாயம் என்ன? மருந்து சாப்பிடலாம். லைக் சில மருந்தெல்லாம் வந்து வெறும் வயிற்றுல, இப்போ வந்து பெயின் கில்லர்ஸ், ஆஸ்பிரின், இதெல்லாம் வெறும் வயிற்றுல சாப்பிட்டோம்னா வயிறு இரிட்டேஷன் ஆகும். ஸோ வயிறில் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால சாப்பிட்ற மாத்திரைனா சில மாத்திரை வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆகாது. கொலஸ்ட்ரால் மாத்திரை வெறும் வயிற்றுல சாப்பிட்டா நல்லா வேலை செய்யாது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு தான் சாப்பிடணும். ஸோ டாக்டர் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணா கொஞ்சம் எஃபெக்டிவ்னஸ் அண்ட் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கம்மியா இருக்கும். டாக்டர், இப்போ நம்ம மருந்து எடுக்கும்போது ஒரு நாள் நம்ம மறந்துட்டோம்னா அடுத்த நாள் என்ன பண்றது? இப்போ வந்து ஒரு நாள் இப்போ பிபி மருந்து விட்டுடுறோம் அப்படின்னா வந்து மேபி ஞாபகம்னா அன்னைக்கு மதியம் அந்த மாதிரி ஞாபகம் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். இல்ல ரொம்பவே மறந்துட்டோம்னா அது வந்து நம்ம டபுள் டோஸ்லாம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டே ரெகுலர் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டா போதும். ஆனா இப்போ தைராய்டு மாத்திரை அப்படி டெய்லி சாப்பிடுறாங்க, ஒரு நாள் விட்டுட்டாங்கன்னா மறுநாள் வந்து டபுள் டோஸா சாப்பிடணும். ஸோ அன்னைக்கு விடுபட்ட, ஏன்னா வந்து தைராய்டு மாத்திரை 2 நாள் சேர்த்து சாப்பிட்டோம்னா அதனோட எஃபெக்ட் மெயின்டைன் ஆகும், அதில் ஒன்றும் சைடு எஃபெக்ட் கிடையாது. பட் பிபி மாத்திரை, சுகர் மாத்திரை எல்லாம் டபுள் பண்ண முடியாது. பண்ணினோம்னா நமக்கு பிபி ரொம்ப குறைஞ்சிரும், சுகர் குறைஞ்சிரும். ஸோ அதை வந்து அப்படியே விட்டுட்டு அடுத்த டோஸ்ல இருந்து ரெகுலர் டோஸ் ஃபாலோ பண்றது தான் பெட்டர். அது வந்து மறுபடியும் வந்து சேர்த்தெல்லாம் எடுக்கக்கூடாது. ஸோ ரெகுலர் டோஸ் ஃபாலோ பண்றது தான் இஸ் சேஃபர். டாக்டர், இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ்லாம் யார் எடுக்கலாம், என்ன பெனிஃபிட்ஸ் எடுக்கலாம்? சில பேர் டாக்டர் கன்சல்ட் பண்ணாம அவங்களாவே எடுத்துக்கிறாங்களா? இதனால வரக்கூடிய பிரச்சனை என்ன? இப்போ ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ்னா வந்து நம்ம சிலதெல்லாம் இப்போ வந்து விமன் வந்து ஆஃப்டர் சர்டன் ஏஜ் வந்து போன் ஹெல்த்காக வந்து விட்டமின் டி, கால்சியம் இது மாதிரிலாம் சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து இட்ஸ் மோர் பெட்டர். நிறைய ஜெனரல் பீப்புள் வந்து எப்படின்னா இப்போ இண்டோர்ஸ்லேயே இருக்காங்க, வெளியே வந்து சன் எக்ஸ்போஷர்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கு. நாங்கள் எங்கள் டாக்டர்ஸில் நம்ம செக் பண்ணும்போது 100 பேருக்கு செக் பண்ணும்போது 99 பேருக்கு விட்டமின் டி கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே வந்து பில்டிங்ஸ்குள்ளேயே வேலை பண்ணுறோம். ஒருத்தருக்கு மட்டும் கரெக்டாக இருந்துச்சு, ஆனால் அவர் சப்ளிமெண்ட் எடுத்துட்டு இருந்தார். ஸோ மோஸ்ட் ஆஃப் இஸ் ஆர் டெஃபிஷியன்ட் இன் விட்டமின் டி. இதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து உடம்பு வலி, டயர்ட்னஸ், அப்புறம் லேட்டர் ஏஜ்ல வந்து ஃப்ராக்சர் ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம விட்டமின் டி சப்ளிமெண்ட், கால்சியம் சப்ளிமெண்ட் இதெல்லாம் எடுத்துக்கலாம். வெஜிடேரியன் சிலருக்கு வந்து விட்டமின் B12 கம்மியாகிறதுனால வந்து கை வலி, கொஞ்சம் நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது சாப்பிடலாம். அப்புறம் சம் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ், இஃப் ப்ரோட்டீன் ரெக்வயர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அது எடுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ் டு இம்ப்ரூவ் டைஜஷன், பவல் ஹெல்த் அந்த மாதிரிலாம் இருக்கு. ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கு, நம்ம வந்து அதாவது நல்ல பாக்டீரியா டு இம்ப்ரூவ் கட் ஹெல்த் அந்த மாதிரிலாம் சிலது எடுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் ரிஸ்க் குறைக்கிறதுக்கு அந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு, that can be taken. But healthy diet is more important. நம்ம டயட்ல வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், பயிறு வகைகள், மில்லட்ஸ் இதெல்லாம் நம்ம இல்லை அப்படின்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் தேவைப்படலாம். பட் ஜென்ரலி ஹெல்தி டயட் ரிச் இன் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், பல்சஸ், நட்ஸ் இது நம்ம வந்து இஃப் யூ பே அட்டென்ஷன் that should be enough. டாக்டர், இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் குறைக்கிறதுக்காக மாத்திரை எடுக்கிறாங்கல்ல, இதனால வரக்கூடிய பயன் என்ன, அபாயம் என்ன? ஜென்ரலி வெயிட் ரிடக்ஷனுக்காக யூஸ் பண்ணுற மருந்துக்கு கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தி உண்டு. அதில் வந்து இப்போ ரீசெண்டாக நமக்கு அந்த இன்ஜெக்ஷன் இருக்கு வித் அது வந்து இஸ் மோர் சேஃபர். ஆனால் அப்படின்னாலும் தலை சுத்தல், ஹைப்போகிளைசிமியா அதெல்லாம் வரதுக்கு வந்து ஒரு ரிஸ்க் இருக்கு. வித்தவுட் டாக்டர்ஸ் கன்சல்டேஷன் யூ கேனாட் டேக் திஸ் மெடிசன்ஸ். பெட்டர் ஒர்க் அவுட் அ பிளான் வித் அ ப்ராப்பர் மெடிக்கல் கன்சல்டேஷன்.
மருந்துகள் பற்றிய பொதுவான சந்தேகங்கள் குறித்து இருதய நோய் நிபுணர் டாக்டர் துர்கா தேவி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.